ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி நம்ம தவா சிக்கன் வந்து ரொம்பவே வந்து டேஸ்டியாக வந்து செஞ்சுருக்கிறோம். இது வந்து பசங்க எல்லாமே வந்து விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தியோட ரொம்பவே வந்து ஒரு காம்பினேஷனான ஒரு டிஷ் இருக்குது. இது வந்து நம்ம போன்லெஸ்ஸில் வந்து செய்யக்குள்ள இந்த கிரேவியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு சிக்கன் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட முடியும். வாங்க இப்போ எப்படி போய் செய்யலான்னு போய் பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது மீடியம் பீஸாக போட்டுக்கிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் இஞ்சி விழுது, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவைக்கேற்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். நம்ம வந்து தவா சிக்கனுக்கு நல்லாவே வந்து மசாலாவுக்கு வறுத்து அரைக்கக்குள்ளே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 4லேருந்து 5 வரமிளகாய் எடுத்துருக்கேன். இது கொஞ்ச நேரத்துக்கு வறுத்துக்கலாம். சின்னதாக ஒரு ஜவன்த்ரி, இதுக்கு மெய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 3லேருந்து 4 பட்டை, 2 ஏலக்காய், இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வந்து வறுத்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் வரமல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, இதுக்கும் போட்டு வறுத்துக்கலாம். தனியாக இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வறுக்கக்குள்ள எல்லாமே வந்து வறுப்பட்டு வரும். இல்லைனா ஒன்று வறுப்பட்டு வரும், ஒன்று வந்து தீஞ்சிடும். அதனால் நம்ம வந்து கரம் மசாலா ஃபர்ஸ்ட்டில் வறுத்து தனியாக எடுத்துக்கிட்டோம். இது எல்லாமே நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா வந்து ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அடுப்பில் தவா வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து தவாவில் தான் ஆக்கணுமா தேவையில்லை, நீங்கள் வந்து பேன்லேயே நீங்கள் வந்து ஆக்க முடியும். ஒரு பிளாக் காடமன், இந்த பிளாக் காடமன் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த தவா சிக்கனுக்கு. 4லேருந்து 5 பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு ஏற்ப மாதிரி போட்டுங்க. நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 1.5 வெங்காயம் இருக்கும், நல்லாவே வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் எடுத்து. இந்த வெங்காயத்துக்கு நல்லா நம்ம வந்து பொண்ணு உருவலாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பொண்ணுருவலாக நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. நம்ம ஏலியாக சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா, இதுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இப்போ வந்து 5 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். இதில் போட்ட இஞ்சி பூண்டு இது எல்லாமே வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு இந்த விழுது வதங்கியும் வரும், இதில் அப்சர்வ் ஆகிருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து 2 கரண்டி வச்சு வதக்கக்குள்ளே நல்லாவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெஷலி நீங்கள் வந்து தவாவில் வந்து வதக்கக்குள்ளே பாருங்கள் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய சிக்கன் நல்லா வந்து வெள்ளையாக வர மாதிரி உங்களுக்கு தெரியுது, ஒயிட் கலரில். நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பவுட்ரு நல்லாவே வந்து நம்ம வறுத்து அரைச்சதால் இதில் வந்து பச்சை வாசனைலாம் அதிகமாக இருக்காது. நம்ம வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இதுக்கு நல்லாவே வந்து சிக்கனோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். நான் ஒரு 2 தக்காளி எடுத்து ரொம்பவே வந்து பொடியாக நறுக்கிட்டேன். ஒன்றரை டீஸ்பூனு காஷ்மீரி மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து நம்ம வந்து மசாலாவோடு வந்து வறுக்கக்குள்ளே மிளகாய் யூஸ் பண்ணியிருந்தோம். கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீஃப் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சிக்கனுக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். இது வரைக்கும் நம்ம வந்து சிக்கனுக்கு மூடி வைக்கல. நம்ம அப்பப்போ வந்து நடுவுலேயும் வந்து இதுக்கு வந்து கிளறி கொடுக்கணும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கலாம். அதுங்க ரொம்பவே வந்து சிக்கனு நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. நம்ம வந்து தண்ணியே இதில் வந்து போடல. இந்த சிக்கனில் இருந்த மோச்சரே வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நம்ம வந்து தக்காளியும் போட்டிருந்தோம், அதில் இருந்த மோச்சரும் ரிலீஸ் ஆச்சு. நம்ம வந்து சின்ன சின்ன துண்டுகளாக இதில் வந்து போட்டதால் உங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அந்த மோச்சர்லேயே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய துண்டாக போட்டிருந்தீங்கன்னா, எலும்புள்ள சிக்கனாக போட்டிருந்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் வந்து தண்ணி தெளித்து வந்து நீங்கள் வந்து வேக வைக்கக்குள்ளே உங்களுக்கும் நல்லாவே இந்த மாதிரி சுண்டி நல்லா வெந்து வரும்.
நம்ம இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஒரு கிரேவியெல்லாம் இதுலேயே வந்து சுண்டி உங்களுக்கு வர மாதிரி செய்யக்குள்ள ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 2 நிமிஷத்துக்கு இதுக்கு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி இல்லாத நம்ம நல்லாவே வந்து இதுக்கு வந்து வேக விடலாம். மறுபடியும் எதனா தண்ணி எதனா இருந்துச்சுன்னா அதிகமாக மோச்சிரு, அதுவும் சுண்டி வந்துடும். கொஞ்சமாக கரியாண்டர் லீவ் போட்டுக்கலாம் கடைசியாக. பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லான தவா சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளது சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்லாம் போட்டிருக்கோம். அதில் வந்து நிறைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சமான ரெசிபி இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா போய் பார்த்துங்க பிளேலிஸ்ட்டில். இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காத காமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் யூர் ஃபுட்.